கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 790 நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நான் வந்து 0 மட்டும் கொடுத்துருப்பேன், சிங்கிளாக வரக்கூடிய ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாங்கள் பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து 0 கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து வச்சுருந்தேன், ட்ரை பண்ணியிருந்தேன், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு வந்து இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கி ஆல் போர்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. 2 மெத்தட்ஸ் இன்றைக்கி வின்னிங்ஸ் ஏபிபிசியே பாஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு மெத்தட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி புது மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி 2 நம்பர்ஸுமே பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது, எடுத்து வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. மேலே கேரளா டீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வெனிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடுதல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வெனிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடுதல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வெனிங் 1000, திருடுதல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 500, சிபோர்டு வெனிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருடுதல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வெனிங் 1000 ரூபா கொடுக்குறாங்க. சிபோர்டு வெனிங் 100 ரூபா. திருடுதல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வெனிங் 50 ரூபா. ஃபோர்டுதல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டுதல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் 10,000, பிசி வினிங் 1000 ரூபா, சிபோர்டு வெனிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, ஓகே. மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டு வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, 927 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 927 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 819. ஓகேவா, 819. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு 0 அல்லது 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 927 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 080 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 819 போட்டு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 4 94 கிடச்சிருக்கு. 94 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 வச்சு எடுக்கலாம். நமக்கு 94 கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 814. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 819 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 790 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 819 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 1 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதிகமாக எடுக்க வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 080 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 219. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கலாம். நம்ம கிடைச்சது 94 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 080 வச்சுருக்கு. நமக்கு 94 கிடைச்சிருக்கு. இதில் 4 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 814 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 219 போட்டுட்டு நமக்கு 7 அல்லது 5 ஓகே, 7 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 816 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 219 போட்டு எடுக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சுருக்கோம். நமக்கு வந்து 7 அல்லது 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு.
இதிலிருந்து ஒரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 5 1 9 7 பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்தோம். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஓகே, இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர். மீண்டும் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கொஞ்சம் உதவியாக இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. உங்களுக்கு 1ஆம் நம்பர் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கணக்கில் சிங்கிள் ஷாட் வந்து 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19 91 17 71 59 95 57 75ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துருந்தோம். எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 21 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் கேமில் வர மாதிரி தான் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கணிப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 9 பார்த்தீங்கன்னா 9 இந்த 2ஆம் நம்பரில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இந்த 3 நம்பர்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பர்ஸாக தான் எனக்கு தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேடம், இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 790. ஓகேவா? 790 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5 9 1 கொடுத்துருக்கப்போ நமக்கு வந்து 9ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கப்போ நமக்கு 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடிக்கு அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு வந்து 7ஆம் நம்பர். ஆனால் 79 97 கொடுத்துருக்கப்போ 2 செட்டு கொடுத்துருக்கப்போ 37 அல்லது 97 கொடுத்துருக்கப்போ. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நமக்கு 79 வச்சுருந்தேன். அப்படின்னா ஒரு ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டிருந்தப்போ கொஞ்சம் மாசாக வின்னிங்ஸ் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 9 நம்பர் எதிர்பார்த்துருக்கப்போ. ஆனால் நமக்கு வந்து சி போர்டுக்கு தான் நமக்கு வந்து பி போர்டுக்கு தான் பி போர்டுக்கு தான் நம்ம வந்து 9 சூப்பராக வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கப்போ 9ஆம் நம்பர் பி போர்டுக்கு. அடுத்து மதியன் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர் போர்டு சிங்கிளாக ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கப்போ 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வச்சுருக்காப்புல. அதுக்கு பவர் 90ன்னு வச்சுருந்தாப்புல ஒரு பிசி வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 9ஆம் நம்பர் எடுத்துருக்கப்பல. ஆனால் பி போர்டுக்கு 9 எடுத்துருக்கப்பல. ஆனால் சி போர்டு கொண்டு போய் 4ஆம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகன்யா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 397 பாக்ஸ் போட்டிருக்கப்பல. ஆனால் ஒரே ஒரு 0 போட்டிருந்தப்போ நம்ம சேனல் ஒரு சூப்பரான அன்றைக்கி வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்டு மாற்றி தான் வச்சுருக்கப்பல. ஆனால் நமக்கு வந்து 0 2 9 வச்சுருக்கப்பல. ஆனால் நமக்கு வந்து ஒரு 7ஆம் நம்பர் போட்டு 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3க்கு 1 2க்கு 7 போட்டுருந்தப்போ கொஞ்சம் பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தப்போ கொஞ்சம் ஃபுல் வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கசிங் எடுத்துருக்கப்பல. ஓகே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் 9ஆம் நம்பர் கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பர்ஸ் வருமா வரதான் டவுட்டில் இருப்பீங்க. அதுக்கோசரம் தான் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் தைரியமாக ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகே மக்களே, மீண்டும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கே பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கிற பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?